வணக்கம். இது இன்பா டாக்ஸ். உங்களுக்கு இந்த வலையொலியை குறித்து எல்லாம் தெளிவாக தெரிந்திருக்கும். எனவே மீண்டும் மீண்டும் இந்த வலையொலியை மையப்படுத்தி செய்திகளை சொல்லி உங்களை பகிர்ந்தளியுங்கள் என்று சொல்லி நேர விரயத்தை செய்வதற்கு நான் விரும்பவில்லை. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் மேலும் உங்களை நான் ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி உங்களை நான் இக்கட்டுக்குள் கொண்டு செல்வதற்கான களங்களை எடுக்க விரும்பவில்லை. உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தேர்தல் களம் எதுவென்றால் வங்காளதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்தில் யார் ஆட்சியை பிடிப்பார் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருந்தன. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கான ஒரு களம் அமையும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்தியாவின் பிரதமர் கூட அந்த கட்சிக்கு ஆதரவு வாழ்த்து சொல்லி செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்காவின் தூதர் மற்றும் பலரும் இப்பொழுது அந்த கட்சிக்கு வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். வங்காளதேச தேசியவாத கட்சி PNP என்று அந்த கட்சியை ஷார்ட் ஃபார்மாக அழைக்கிறார்கள். அந்த கட்சியின் தலைவராக இப்பொழுது தாரிக் ரகுமான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த தாரிக் ரகுமான் யார் என்றால் ஹலிதா ஜியா என்கின்ற இப்பொழுது ஒரு சமீபத்தில் மரணத்தை தழுவிய அந்த நாட்டின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவருடைய மனைவியும் இவரும் அந்த வங்காளதேசத்தை ஆட்சி செய்திருக்கிறார். அவருடைய மறைவிற்கு பின்பு அந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கிறார் தாரிக் ரகுமான் அவர்கள். இந்த தாரிக் ரகுமான் அவர்கள் வங்காளதேசத்திலே தொடர்ந்து பயணித்தவரா அல்லது வங்காளதேசத்தில் இவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லையா என்கின்ற கேள்விகளை வைக்கின்ற பொழுது இவர் வங்காளதேசத்தில் 17 ஆண்டுகள் இவர் வங்காளதேசத்தில் இல்லை. 17 ஆண்டுகள் இவர் லண்டனில் தான் இருந்தார். அதற்கு முன்பு 2007ஆம் ஆண்டு ஊழல் செய்த குற்றத்திற்காக இவர் கைது செய்யப்படுகின்றார். இவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இவர் விடுதலை செய்யப்படுகின்றார். விடுதலை செய்யப்பட்டவுடன் இங்கு இருந்தால் நமக்கு பிரச்சனை என்கின்ற களத்தை கையில் எடுத்துக்கொண்டு லண்டனுக்கு அவர் சென்று விடுகிறார். தப்பித்து ஓடிவிட்டார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். லண்டனில் இருந்துதான் அவருடைய அரசியல் களங்களில் அவர் பெரிதாக முனைப்பு காட்டினாரா என்கின்ற செய்திகள் இல்லாவிடனும் லண்டனில் 17 வருடங்கள் இருந்தார். இவருடைய தாயாருடைய உடல்நிலை பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்கின்ற செய்தி வந்ததின் அடிப்படையில் தன்னுடைய தாயாரை மருத்துவமனையில் வைத்து பார்ப்பதற்கான களங்களை எடுப்பதற்காக அவர் இங்கு வருகின்ற பொழுது அவருடைய தாயார் தவறிவிடுகின்றார். இந்த தாயாருக்கும் அவருடைய தந்தையாருக்கும் ஒரு பெரிய அரசியல் வரலாறு இருக்கின்றன. அதாவது வங்காளதேசத்தின் இராணுவ ஆட்சியாளராக இருந்த ஜாவூர் ரகுமான் அவர்கள் இவருடைய தந்தை. எனவே இந்த தாயும் தந்தையும் அரசியல் களத்தில் முதன்மையான ஒரு இடத்தில் இருந்தவர்கள். ஆனால் தாரிக் ரகுமான் அவர்கள் நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கியதும் நேரடியாக தேர்தலில் வந்து அவர் களம் அமைத்ததும் இந்த முறைதான். அவர் நேரடியாக தேர்தலில் வந்ததும் களத்தில் நின்றதும் இங்கு வந்து அவருக்கு பெரிய எதிர்ப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஷேக் ஹசீனா அவர்களுடைய அவாமி ஹாக் என்கின்ற அந்த கட்சியானது தேர்தலில் நிற்க முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாகிவிட்டது. அதற்கு காரணம் நிறைய குற்றச்சாட்டுகள் ஷேக் ஹசீனா மீது. அவர்கள் நடத்திய அதாவது மக்கள் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையும் இராணுவத்தையும் கொண்டு அடக்குமுறை செய்ததின் காரணமாக 1400 பேர் மரணத்தை தழுவினார்கள். அதற்கு காரணமாக இருந்தது ஷேக் ஹசீனா அவர்கள் என்கின்ற அடிப்படையில் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் விதித்தது என்பதுதான் பதிவு. எனவே அவரை உடனடியாக வங்காளதேசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. ஆனால் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் தஞ்சமடைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் வங்காளதேசத்தால் அவரை திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லி அழுத்தமாக கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமை நீடித்தது. இந்த சூழலில் ஷேக் ஹசீனா அவர்களுடைய அந்த அவாமி லீக் என்கின்ற அந்த கட்சி போட்டி போட முடியாது என்கின்ற நிலைப்பாடு வந்திருந்த சூழலில் தாரிக் ரகுமான் அவர்களுடைய களத்திற்கு அது ஒரு வழிகோலாக அமைந்துவிட்டது. தற்பொழுது தாரிக் ரகுமான் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்கின்ற களம் உறுதிப்படுத்தப்பட்டவுடன் பல நாடுகளை சார்ந்த தலைவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். சுமார் 10-15 ஆண்டுகளுக்கு பின்பு
ஒரு ஜனநாயக தேர்தலை மையப்படுத்திய களத்தை எடுத்து வங்காளதேசம் ஒரு மாற்றத்திற்கான களத்திற்குள் நகர்ந்திருக்கிறது என்கின்ற விடயம் பல நாடுகளை உன்னிப்பாக பார்க்க வைக்கின்றது. இந்தியாவை பொறுத்தமட்டில் ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்தது வரை இந்தியாவிற்கான பலமாக வங்காளதேசம் இருந்தது. ஆனால் ஷேக் ஹசீனா அவர்கள் பதவி விலக முடியாத ஒரு சூழலில் நாட்டை விட்டு ஓடி வரக்கூடிய ஒரு களம் எடுத்ததோடு ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் கைப்பிடியில் இருந்து வங்காளதேசம் சறுக்க தொடங்கியது. அதன் பின்பு வங்காளதேசத்தை மையப்படுத்தி பாகிஸ்தான் காய்களை நகர்த்த தொடங்கின. வங்காளதேசத்தின் இடைக்கால பிரதமராக பதவியேற்றிருந்த முகமது அவர்கள் பாகிஸ்தானின் கைப்பாவையாகவே செயல்பட்டார் என்கின்ற பதிவுகள் இருக்கின்றன. இந்தியாவிற்கு அது பெரும் சிக்கலாக கூட மாறி இருந்தது. இவர்களை மையப்படுத்திய கட்சிகள் வெற்றி பெற்று விட்டால் அல்லது இவர்களை மையப்படுத்திய களம் வங்காளதேசத்தில் தொடர்ந்து விட்டால் அது இந்தியாவிற்கு பெரும் சிக்கலாக இருக்கும் என்கின்ற நிலைப்பாடு நீடித்த இந்த சூழலில் தாரிக் ரகுமான் அவர்களுடைய இந்த வெற்றி இந்தியாவிற்கு ஒரு பெருமூச்சை கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதன் வெளிப்பாடாகத்தான் இந்தியாவின் பிரதமருடைய அந்த வாழ்த்து செய்திகள் நம்மால் பார்க்க முடிகின்றது. இனி வங்காளதேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள், வங்காளதேசத்தில் இளைஞர்கள் எடுத்த போராட்டங்கள், வங்காளதேசத்தில் மாற்று அரசியலை மையப்படுத்தி இன்றைய நவயுக இளைஞர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள், இவைகள் அனைத்துமே இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்து மக்கள் ஒரு நிம்மதியான ஒரு களத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வழிமுறையும் இந்த ஆட்சி கொண்டு வருமா என்கின்ற கேள்வி எழும்பாமல் இல்லை. அதற்கான நிர்வாக திறமை தாரிக் அவர்களுக்கு இருக்கிறதா என்கின்ற பொழுது வங்காளதேசத்தை சார்ந்த பலர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் என்னவென்றால், தாரிக் ரகுமான் அவர்கள் மிக தேர்ந்த ஒரு நிர்வாகியாக இருக்கிறார். அவரால் எங்கள் நாட்டை கட்டி எழுப்ப முடியும். கண்டிப்பாக வங்காளதேசம் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய நாடாக வளர்ச்சியை நோக்கி நகர்வதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்று அவர்கள் உறுதிபட சொல்கின்றார்கள். தற்பொழுது தாரிக் ரகுமான் அவர்களை மையப்படுத்தி களம் அமைத்திருக்கக்கூடிய வங்காளதேசம் அல்லது வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்வியலை தேடி பயணிப்பதற்கான கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படுமா? அதற்கான ஒரு சூழலை தாரிக் ரகுமான் அவர்கள் உருவாக்கி கொடுப்பாரா? இதுவரை கரையோடி கொண்டிருந்த ஊழல் சார்ந்த விடயங்கள் புறந்தள்ளப்பட்டு மக்கள் சார்ந்த களங்கள் எடுக்கப்படுமா? இவைகள் அனைத்துமே கேள்விகளாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றன. விடைகளைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நன்றியுடன் இன்பா.